சாட்சியை கொலைப்பாருன்றதுக்காக நீ பெயிலை நீ வந்து கொடுக்க மாட்டேன்னா இப்போ கேஸ் 5 வருஷம் நடக்கணும், 5 வருஷம் ஒரு ஜெயிலில் இருக்கணுமா? அது ஏற்புடையது அல்ல. இது வரைக்கும் கடந்த பல ஆண்டுகள் அமலாக்கத்துறையோட கன்விக்ஷன் ரேட் என்ன? 10 வருஷமாக ட்ரையலுக்கு போகாத கேஸ்லாம் இருக்குது. அப்போ இந்த லாஜிக் படி பார்த்தா அவன் 10 வருஷம் ஜெயிலில் இருக்கணும். அது எந்த ஒரு நியாயம்? அது மோடி அரசின் கைப்பாவையாக கூலிப்படையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த அமலாக்கத்துறை. ஆகவே அவர்களுக்கு வந்து செந்தில் பாலாஜியை பற்றி இந்த விஷயத்தில் அவர் தான் இந்த டிலே காரணம் என்று சொல்வது வந்து அதை சொல்கிறதுக்கான யோகியதை அமலாக்கத்துறைக்கு கிடையாது. அதே தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜி மட்டும் பிஜேபிக்கு சேர்ந்துருந்தா எனக்கு ஒரு பெயில் கிடச்சிருக்கு. சட்ட ரீதியாக ஜாமீனில் வெளிவந்த பிறகு அவர் மந்திரி ஆகணும்னு முதலமைச்சர் விரும்பினா கண்டிப்பாக அவர் மந்திரி ஆகணும். அதை அந்த யாராலையும் தடுக்க முடியாது. நிகழ் யூடியூப் சேனலர்களுக்கு வணக்கம். நம்முடைய பேசுவதற்காக வருகை தந்துள்ளார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். கடைசியா நீங்க சொன்னதுதான் நடந்திருக்கு சார். என்னது? செந்தில் பாலாஜி மேட்டர்ல அவர் அமைச்சர்ல செஞ்சிருவாருன்னு நம்ம சொன்னோம். செஞ்சுட்டாரு. இதுக்கப்புறம் அவருக்கு பெயில் கிடைக்கும் தான் நான் நம்புறேன். ஜாமீன் கிடைக்கும் என்று நம்புகிறேன். ஆனா அமலாக்கத்துறை வந்து தன்னுடைய வாதத்தை வைக்க போகும்போது அவர் அமைச்சர் பதவியிலிருந்து விலகினாலும் கூட நாங்கள் அதாவது அவர் சாட்சியை கலைப்பதற்கான எல்லா சாத்தியக்கூறும் இன்னமுமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அமலாக்கத்துறை நாடு பூரா ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய ருத்ர தாண்டவம் எவ்வளவு மோசமா இருக்குன்னு நமக்கு தெரியும். சரி, செந்தில் பாலாஜி தப்பு பண்ணாரு, ஒத்துக்கிறேன் நான். பட் அது ஆக்சுவலாக சட்டப்படி குற்றவாளியா இல்லையான்றதை நீதிமன்றம் தான் முடிவு பண்ணணும். அவர் கைதை நான் வரவேற்றேன். ஆனால் இப்போ அவருக்கு ஜாமீன் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. 8 மாதமாக நீங்கள் ஒருத்தனை ஜெயிலில் வச்சுருக்கின்றதெல்லாம் வந்து சட்டத்துக்கு விரோதமானது. பெயில் இஸ் த ரூல், ஜெயில் இஸ் த எக்ஸப்ஷன் வாங்க. ஆனால் தலைகீழ போய் இன்றைக்கி ஜெயில் இஸ் த ரூல், பெயில் இஸ் த எக்ஸப்ஷன் வந்துருச்சு. நாட்டை விட்டு ஓட மாட்டார், சாட்சியை குலைக்க மாட்டார்ன்றது எல்லாம் தெரியும். பெரும்பாலும் ஆவணங்கள் மூலமாக இருக்கக்கூடிய சாட்சி. அவர் மந்திரியாக இருந்த வரைக்கும் அவருக்கு பெயில் கிடைக்காதுன்னு நம்ம பேசணும். மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். ஆகவே அவர் நிச்சயமாக வந்து அவருக்கு ஜாமீன் கொடுக்கலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. அது என்னுடைய விருப்பம். ஜட்ஜு முடிவு பண்ணுவார். நம்ம அதுக்கு மேலே ஒன்றும் இதில் பேச முடியாது. ஒரு நல்ல ஜட்ஜ், அருமையான ஜட்ஜு அவர். சட்டத்தின் பார்ப்படி இயங்கக்கூடிய மனிதாபிமானம் மிக்க ஒரு நல்ல நீதிபதியிடம் அவருடைய வழக்கு சென்று இருக்கிறது. அவர் எந்த தீர்ப்பு கொடுத்தாலும் கண்டிப்பாக சம்மந்தப்பட்டவர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள். பாதிக்கப்பட்டவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போவாங்க. இப்போ பாலாஜிக்கு பெயில் கொடுத்தா கண்டிப்பாக அமலாக்கத்துறை பெயில் கேன்சலேஷனுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம். ஒருவேளை ஒரு பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆச்சுன்னா அப்பீல் மேல்முறையீட்டில் செந்தில் பாலாஜி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவார். கோர்ட் முடிவு பண்ணட்டும். தனிப்பட்ட முறையில் என்ன கேட்டிங்கன்னா 8 மாதங்களாக ஒரு மனிதனை சிறையில் வைத்திருப்பது என்பது ஏற்புடையது அல்ல. நிச்சயமாக அவருக்கு ஜாமீன் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். இது வந்து நான் வந்து டிஎம்கேன்றனால பேசல. ஒரு பிஜேபி மந்திரி இதே மாதிரி கேஸில் இருந்தாலும் அவருக்காக நான் இப்படித்தான் பேசுவேன். இல்லை, மனித சுதந்திரம் என்பது அளப்பரியது. அதாவது ஒரு ஃப்ரீடம் ஆஃப் அன் இண்டிவிஜுவல்ன்றது பேரமவுண்ட். ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரம் என்பது எத்தகைய ஒரு சமரசத்துக்கும் இடம் இல்லாது. 2 விஷயத்தை தான் நீதிமன்றங்கள் பார்க்கணும். சாட்சியை கொலைப்பானா நாட்டை விட்டு ஓடி போடுவான். நாட்டை விட்டு ஓடி போக வாய்ப்பு கிடையாது. ரூட்ஸ் இங்கே தான் இருக்குது. பாஸ்போர்ட்டை பிடிங்கிட்டிங்கன்னா எங்கேயும் போக போகிறதில்ல. சாட்சியை கொலைக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதா எனக்கு தெரியல. ஏன்னா வந்து அவர் மந்திரி பதவி இறங்கி அவரே இப்போ வந்து ஒரு தொய்வடைந்த நிலைமையில் தான் இருப்பார்னு நினைக்கிறேன். சாட்சியை கொலைப்பாருன்றதுக்காக நீ பெயிலை நீ வந்து கொடுக்க மாட்டேன்னா இப்போ கேஸ் 5 வருஷம் நடக்கணும், 5 வருஷம் ஒரு ஜெயிலில் இருக்கணுமா? அது ஏற்புடையது அல்ல. மேலும் இந்த மாதிரி வழக்குகளில் மோஸ்ட்லி வந்து ஆவணங்கள் தான் சாட்சியங்களாக இருக்குது. ஆகவே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விட்டது. எனக்கு தெரிந்து அவருக்கு ஜாமீன் கொடுப்பது சட்டப்படி நியாயமானதாக இருக்கும் என்று தான் நான் கருதுகிறேன். பட் அஃப்கோர்ஸ் ஜட்ஜு தான் முடிவு செய்யணும். இல்லை, இந்த 8 மாதம் டிலேக்கு செந்தில் பாலாஜி தான் காரணம்னு அமலாக்கத்துறை தரப்பில் அவர் மட்டும் கேஸுக்கு ஒத்துழைச்சிருந்தாருன்னா என்ன மட்டும் இந்த கேஸ் இப்போ முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதத்தை முன் வச்சிருக்கிறாங்க. அது அமலாக்கத்துறை பசப்புகிறது. இது வரைக்கும் கடந்த பல ஆண்டுகள் அமலாக்கத்துறையோட கன்விக்ஷன் ரேட் என்ன? 10 வருஷமாக ட்ரையலுக்கு போகாத கேஸ்லாம் இருக்குது. அப்போ இந்த லாஜிக் படி பார்த்தா அவன் 10 வருஷம் ஜெயிலில் இருக்கணுமா? அது எந்த ஒரு நியாயம்? இதெல்லாம் மோடி அரசின் கைப்பாவையாக கூலிப்படையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த அமலாக்கத்துறை. ஆகவே அவர்களுக்கு வந்து செந்தில் பாலாஜியை பற்றி இந்த விஷயத்தில் அவர் தான் இந்த டிலே காரணம் என்று சொல்வது வந்து அதை சொல்கிறதுக்கான யோகியதை அமலாக்கத்துறைக்கு கிடையாது. பிஜேபி காலடியில் விழுந்தானா அவனை உடனே புனிதனாக்கி அவனை ஞான ஸ்நானம் கொடுத்து அவனை உத்தமனாக்கிடுது இதே அமலாக்கத்துறை. இதே நவாப்னு ஒருத்தர் வந்து மகாராஷ்டிராவில் கைது செய்யப்பட்டு அவர் என்சிபியில் இருக்க வரைக்கும் அவர் பெயில் கொடுக்கூடாதுன்னு ஆர்கியூ பண்ண அமலாக்கத்துறை அவர் என்சிபியிலேருந்து விலகி வந்தோடனே அவருக்கு பெயில் கொடுக்கலான்னு சொல்லுது. இப்போ சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்தபோது 6 மாதம் அவர் மெடிக்கல் பெயிலுக்கு தாராளமாக கொடுக்கலான்னு. அதே செஞ்சு ஏன்னா அவர் என்சிபியை விட்டு வெளியில் வந்துட்டார். ஷரத் பவார் கட்சியை விட்டு வெளியில் வந்துட்டார். அதே அஜித் பவார் கட்சிக்கு போயிட்டார். அதே தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜி மட்டும் பிஜேபிக்கு சேர்ந்துருந்தா எனக்கு ஒரு பெயில் கிடச்சிருக்கும். ஆகவே அமலாக்கத்துறை வந்து மோடி அரசின் கூலிப்படையாக செயல்படுவதால் இது இந்த மாதிரியான வாதங்கள் வந்து அவர் தான் காரணம் என்பதெல்லாம் ஏற்புடையது கிடையாது.
நீ எவ்வளோ கொள்ளை அடித்தாலும் வெளியில் வந்துட்டீங்கன்னா உனக்கு ஞான ஸ்நானம் கொடுத்துக்கிற பிஜேபி கவர்மெண்ட்டு, மோடி கவர்மெண்ட்டு அமலாக்கத்துறையை கையில் வைத்துக்கொண்டு நர்த்தனம் ஆடிக்கொண்டிருக்கிறது. ஒரு கண்ணில் வேண்டாம் ஒரு கண்ணில் சுண்ணாம்பன்று வைத்துக்கொண்டு செயல்படக்கூடிய அமலாக்கத்துறை எதிர்க்கட்சிகளை மட்டுமே குறிவைத்து குதறி கொண்டிருக்கிறது. அது மூலமா தம்பியும் அப்ஸ்கான்ல இருக்காரு. அவரும் சரணடையாததுக்கு இந்த கேஸை இவ்வளவு தூரம் இழுத்து வரதுக்கு இன்னொரு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி இருக்கலாம். இப்போ அவர் தம்பி சரண்டர் ஆகணும். அது செந்தில் பாலாஜி தரப்பு செய்கிற பெரிய தவறு. எதுக்காக அவர் ஓடுறாரு? வை ஷுட் யூ ரன் அவே? நீ தப்பு பண்ணல, உத்தமம் தானே, எதுக்கு தப்பிச்சு ஓடுற? அண்ணன் 8 மாசமா ஜெயிலில் இருக்கானா, நீ எதுக்கு தப்பிச்சு ஓடுற? ஆகவே இவர்கள் அதெல்லாம் ஒரு இஷ்யூ தான். இவர் செந்தில் பாலாஜி வெளியில் வந்தார்னா அவர் தம்பி அப்பியர் ஆகணும். அப்படி அப்பியர் ஆகலைன்னா ஒருவேளை பெயில் கொடுத்தா கூட ஒரு இடத்துல கேன்சலேஷன் ஆஃப் பெயிலுக்கு அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றம் போச்சுன்னா கண்டிப்பாக ஜாமீன் கூட ரத்து செய்யப்படும். ஒருவேளை ஜாமீன் கொடுக்கப்பட்டார். செந்தில் பாலாஜி தம்பி 8 மாசமா தலைமறைவாக இருப்பது அவலமானது, அருவருப்பானது. ஒரு மந்திரியோட தம்பி தப்பிச்சு ஓடுறாருன்னா அது எவ்வளோ அசிங்கங்க, எவ்வளவு இழுக்கு சம்மந்தப்பட்ட அனைவருக்கும். அதை கூசாமல் செய்கிறாங்க அவங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம் அவர் மந்திரியாக இருக்கிறது அவருக்கு பெயில் கிடைக்கிறது கஷ்டம்னு. அப்போ என்ன சொன்னாங்க? அவர் மந்திரியாக இருந்தால் உங்களுக்கு என்ன போச்சுன்னு நம்மளை விமர்சனம் பண்ணாங்க. உயர்நீதிமன்றத்தோட அமர்வு சொல்லிச்சு, சட்டப்படி அவர் மந்திரியாக தொடர்றதுல எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா யார் மந்திரி யார் எந்திரின்றது முதலமைச்சரோட தனி உரிமை. ஆனால் தார்மீக முறையில் அது எப்படி சரி? அரசியல் சாசனத்தின் மீதான மோசடி இது. ஜெயிலில் இருந்துட்டு ஒருத்தர் மந்திரியாக இருக்குதுன்னு மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லி 4 மாதம் ஆச்சு. அதுக்கு பிறகு தான் அவர் ராஜினாமா பண்ணுறாரு. செந்தில் பாலாஜி தம்பி அசோக்கு கண்டிப்பாக ஒருவேளை செந்தில் பாலாஜி வெளியில் வந்தார்னா ஜாமீனில் அசோக் ஈடியில் சரண்டர் ஆவார். அப்படி அவர் சரண்டர் ஆகாமல் தலைமறைவாக இருந்தார்னா செந்தில் பாலாஜி மீண்டும் சிறைக்கு போவார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சும்மா ஒரு கியூரியாசிட்டிக்கானு கேட்குறேன் சார். இன்கேஸ் அவர் ஜாமீனில் வெளியில் வந்ததுக்கப்புறம் போர்ட்ஃபோலியோ ஏற்றுக்கிற அதுக்கான சட்டத்தில் அதில் சட்டப்படி எந்த தடையும் கிடையாது. மறுபடியும் அவர் வெளியில் வந்துட்டு மந்திரியாக கூட ஆகலாம். அதுக்கு எந்த தடையும் கிடையாது. ஏன்னா டெல்லியில் மோடி கவர்மெண்ட்டில் ரேப் கேஸு, மர்டர் கேஸு, அட்டம்ப்ட் மர்டர் பண்ணவெல்லாம் மந்திரியாக கிடக்கிறான். அது பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த கவர்னர் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறதா தகராறு பண்ணுவார். அவர் ராஜினாமா பண்ணாமல் இருந்தால் அவர் வெளியில் வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக மந்திரி சிஎம்ஏ இலக்கா ஒதுக்கி ஜியோ போட்டார்னா முடிஞ்சிச்சு. இப்போ பதவி பிரமாணம் செய்யணும். அது இந்த கவர்மெண்ட் இந்த கவர்னர் செய்ய மாட்டார். ஆனால் சட்டப்படி அவர் மந்திரி ஆகிறதுக்கு எந்த தடையும் கிடையாது. ஒருவேளை அவர் வெளியில் வந்து ஒரு வாரத்தில் ஸ்டாலின் வந்து ஒரு மந்திரி ஆகணும்னு அவர் விரும்புகிறாரு. யாரை? செந்தில் பாலாஜியை அவரை மந்திரியாக நியமித்து கேபினெட் எக்ஸ்பாண்ட் பண்ணணும்னு கவர்னருக்கு அவர் நோட்டீஸ் கடிதம் அனுப்புகிறாருன்னா அதை ஏற்றுக்கொண்டு செந்தில் பாலாஜிக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதை தவிர இந்த கவர்னருக்கு வேறு வேலை கிடையாது. ஆனால் இந்த கவர்னர் வந்து தகராறு பண்ணுவார். அவர் வேலையை அவருடைய வேலையை செய்ய மாட்டார். அவர் வேலையை அவர் செய்ய மாட்டார், தகராறு பண்ணுவார். அப்போ சட்ட ரீதியாக ஜாமீனில் வெளிவந்த பிறகு அவர் மந்திரி ஆகணும்னு முதலமைச்சர் விரும்பினா கண்டிப்பாக அவர் மந்திரி ஆகலாம். அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஆனால் இந்த கவர்னர் அவுட் ஆஃப் வே போய் இது குறைச்சல் கொடுப்பார். அதுதான் நம்ம இதில் கவனிக்க வேண்டியது. ஏன்னா இப்போதைக்கு 2 மினிஸ்டர் சீட்ஸ் வந்து வேக்கண்டாக இருக்குது சார். ஆமாம், இலாக்காக்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றன. பொன்முடி ஒன்று, செந்தில் பாலாஜி ஒன்று. இப்போ பொன்முடி வந்து அவர் மந்திரி ஆக முடியாது. கன்விக்ஷன். செந்தில் பாலாஜி கன்விக்ஷன் கிடையாது. அவருக்கு எம்எல்ஏ பதவியே இல்லை. ஆமாம், அவருக்கு எம்எல்ஏ பதவியே போச்சு. செந்தில் பாலாஜி அப்படி கிடையாது. அவர் வெளியில் வந்துட்டு மீண்டும் ஒரு மந்திரி ஆகணும்னு முதலமைச்சர் விரும்பினால், ஸ்டாலின் விரும்பினால் தாராளமாக செந்தில் பாலாஜி மந்திரி ஆகலாம். அதுக்கு சட்ட ரீதியாக எந்த தடையும் கிடையாது. அவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க வேண்டியது இந்த கவர்னரோட கடமை. ஆனால் இந்த கவர்னர் செய்வாரான்னு கேட்டிங்கன்னா செய்ய மாட்டார், குறைச்சல் கொடுப்பாரு. அதுக்கு மறுபடியும் நீ கோர்ட்டுக்கு போய் அதை ஆர்டர் வாங்கிட்டு வரணும். அதெல்லாம் லேட்டர் ஸ்டேஜில். இப்போதைக்கு இவங்களே அதை வலியுறுத்த மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கக்கூடிய அரசியல் கொதிநிலையை மனதில் வைத்து பார்க்கும்போது வெளியில் வந்தால் போதும்னு இருக்குது. யாருக்கு? செந்தில் பாலாஜிக்கும் டிஎம்கேக்கும். ஆகவே ஜாமீன் ஒருவேளை அவருக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டால் நமக்கு தெரியாது ஹைகோர்ட் என்ன பண்ணணும்னு. ஒருவேளை ஜாமீன் கிடைத்தால் அவர் அதன் பிறகு ரொம்ப ஆக்டிவ் பாலிடிக்ஸில் கொஞ்ச நாளைக்கு இருக்க மாட்டார், லோ ப்ரொஃபைலில் இருப்பார். எலெக்ஷனில் கூட ஒரு பெருசாக ஒர்க் பண்ண மாட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. 2024 26 24 அவர் பார்லிமெண்ட் எலெக்ஷன் 2 மாதத்தில் ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஜாமீனில் ஒருவேளை செந்தில் பாலாஜி வெளியில் வந்தாலும் அவராகவே சற்று ஒதுங்கி தான் இருப்பார். இன்றைய அரசியல் சூழல் களத்தை கவனத்தில் கொண்டு மோடி அரசு அமலாக்கத்துறையை எப்படி எதிர்க்கட்சிகளை ஒடுக்குவதற்கு கூலிப்படையாக பயன்படுத்துகிறது என்பதை 8 மாத சிறைவாசத்தில் நன்றாகவே புரிந்து கொண்டிருப்பார் செந்தில் பாலாஜி. ஆகவே அவருக்கு ஜாமீன் கிடைத்தாலும் மக்களவைத் தேர்தல்களில் அவர் பெரிய அளவில் அரசியல் பணியாற்ற மாட்டார் என்று தான் நான் நம்புகிறேன். இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை கூறியமைக்காக ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.